உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது நாம் நிறைய வைரல் பண்ணோம். அதுவும் ட்ரெண்டிங் ஆகி அதில் கமெண்ட்ல எல்லாருமே அவங்களோட அனுதாபங்களை தெரிவிச்சிருந்தாங்க, அவங்களோட வருத்தத்தையும் சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே தானா முன் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. மக்கள் இவ்வளவு மனிதநேயத்தோட இருக்காங்களான்னு, மனிதநேயம் இன்னும் உயிரோட இருக்குடான்னு நினைக்கும் போது திடீர்னு நடந்த சம்பவம் தான் இது. இது வேற எங்கேயும் நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் நெல்லையில் நடந்திருக்குது. நெல்லையில் ஒரு 65 வயது பாட்டி இறந்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சதும் எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே மனிதநேயம் இல்லாமல் வெளியே அனுப்பிடுறாங்க. அவங்க எதை நினச்சி அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. பாவம், அந்த மூதாட்டி போகிற வழியிலே இறந்துட்டாங்க. போகிற வழியில் இறந்ததுக்கு அப்புறம் 18 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் அந்த பாட்டியோட சடலத்தை வச்சு தள்ளிட்டே போயிருக்காரு அந்த மூதாட்டியோட மகன். இந்த விஷயம் வெளியவே தெரியல. நான் கேட்கேன், அந்த 18 கிலோமீட்டருக்கும் மனுஷன் நடமாட்டமே இல்லாத அளவுக்கு எல்லாம் செத்து நாடே சுடுகாடா மாறிட்டா, இல்ல 18 கிலோமீட்டர் போகிற வழியில அந்த காட்சியை பார்த்த யாருமே மனதளவுல மனிதனையும் இல்லாம செத்து போயிட்டாங்களா? ஏன் ஒருத்தருக்கு கூடவே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கூப்பிடணும்னு தோணல? ஏன் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு கூட அந்த மூதாட்டியோட சடலத்தை வீட்டுல போய் இறக்கி விடணும்னு தோணல? எங்கேயோ பக்கத்து மாநிலத்துல நடந்த இதே மாதிரியான விஷயத்துக்கு அனுதாபங்களை கொட்டி தீர்த்தோம். ஆனா நமக்கு பக்கத்திலேயே நடந்திருக்குது. இதை யாருமே கண்டுக்கல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.